Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் போட்டி போட்டு காம்படிஷன் பண்ணி எழுதின இந்த நீட் எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அவரேஜா 1.5 லட்சம் பேர் வந்து எழுதின இந்த நீட் எக்ஸாம் நம்ம எல்லாரும் MBBS சீட் வாங்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கோம்ல, அந்த MBBS சீட்டினுடைய ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன? ஆக்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா நான் நெகட்டிவா சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிறத உள்ளபடியே அப்படியே நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது MBBS முடிச்சா நமக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும், MBBS மட்டும் போதுமா, MBBSக்கு மேல PG படிக்கணுமா, அதுல என்ன நம்மளுக்கு டிராபேக்ஸ் இருக்கு, அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்றாங்களே அப்படி படிக்கலாமா, இப்போ MBBS டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன ஜாபுக்கு வந்து போகலாம், எவ்வளவு சேலரி எனக்கு கிடைக்கும், இது வந்து நிறைய வந்து பேரண்ட்ஸும் கேக்குறீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டு அவனுக்கெல்லாம் என்னப்பா டாக்டரா இருக்கான், அவன் கோடியா சம்பாதிப்பான் அப்படின்னு தானே நினைப்பீங்க. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவல் ரியாலிட்டி தான் நம்ம சொல்ல போறோம். எதுக்குமே நம்ம நெகட்டிவ் கிடையாது. ஓகேவா? அப்படின்னா 5.5 வருஷம் நம்ம படிக்கணும்ப்பா. அதாவது 4.5 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடீஸ் இருக்கும். லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 4.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான மணி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்ல மட்டும் ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்கப்பா. இப்ப அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 4.5 வருஷமும் பிளஸ் இந்த 1 இயர் மட்டும் பாஸ் ஆனா உங்களுக்கு MBBS டிகிரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு MBBS டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், செகண்ட் இயருக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், தேர்ட் இயருக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். பட் ஃபோர்த் இயர்ல நீங்க எழுத போற எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எப்படி நீட் எக்ஸாம் எழுதுனீங்க அதே மாதிரி என்டையர் நீங்க MBBS படிச்சீங்களா, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமா வைப்பாங்க. நீங்க நெக்ஸ்ட்ல கிளியர் பண்ணணும்ப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிற இன்னொரு எக்ஸாமும் வைப்பாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா அது ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து டிஃபர் ஆகும்பா. சில காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா 12,000 15,000 அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதாவது நல்ல காலேஜ்லயே பாத்தீங்கன்னா ஒரு 20-25 இந்த மாதிரி தான்ப்பா நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்ல பேமெண்ட் வரும். நீங்க நெக்ஸ்ட் 2வும் கிளியர் பண்ணணும். இப்போ ஒரு MBBS டிகிரி உங்களுக்கு கையில MBBS பட்டம் வாங்கணும் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிற 2 எக்ஸாமையும் நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும். MBBS டிகிரி வாங்கிட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க. வெளியில வந்தோடனே என்னென்ன எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் டாக்டரா வேலை பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்கப்பா. அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க எழுதி நல்ல மார்க் வாங்குனீங்க. இப்போ எப்படி நீட் எக்ஸாம் எழுதி நீங்க வந்து நல்ல மார்க் வாங்கினா நமக்கு சீட் கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் MRB வைக்கக்கூடிய எக்ஸாம்லயும் நீங்க MBBS முடிச்சுட்டு உங்களை மாதிரி MBBS முடிச்சவங்க அவங்க பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, ஃபினான்சிங் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து எழுதுவாங்க. உங்களை மாதிரி MBBS டிகிரி உள்ளவங்க அதுல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கும்பா. ஓகே, அப்ப MBBS முடிச்ச எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது கிடையாது. அதுலயும் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. ஓகே, இந்த கவர்மெண்ட் வேலையில எனக்கு எவ்வளவு மேம் சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 55,000ல இருந்து 60,000 பா. இது முன்ன பின்ன மாறலாம். ஆனா இந்த லெவல்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஆர்மில நீங்க டாக்டரா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கும் ஒரு இதே மாதிரி ஒரு எக்ஸாம் வைப்பாங்கப்பா. அதுலயும் நீங்க நல்ல மார்க் வாங்குனீங்க அப்படின்னா அங்க போனா உங்களுக்கு இன்னும் வந்து பேமெண்ட் கூட. அதாவது உங்களுக்கு பேசிக் சேலரி, அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 to 95,000 கிட்ட உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அதே மாதிரி ESI ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பேமெண்ட் வந்து ஒரு 65 to 70,000 வந்து இருக்கும்பா. இப்ப நான் சொல்ற இந்த மூணுமே பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே போனோன்னே எல்லாம் தந்துட மாட்டாங்க. அதுலயும் வந்து இதே மாதிரி எக்ஸாம் வைப்பாங்க. அதுல நம்ம நல்ல மார்க் வாங்கி நல்ல ஸ்கோர் வாங்கினாதான் இந்த வேலை வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இது இல்லாம இன்னொன்னு, இந்த மூணுமே நமக்கு கிடைக்கல. இப்ப MRB எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா வருஷம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லப்பா. எப்ப அவங்களுக்கு வந்து தேவை இருக்கோ அப்பதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். அது வந்து வேரி ஆகும்பா. ஸோ இதை நம்பிக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட முடியாது. ஓகே, அடுத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல MBBSக்கு எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 20,000 25,000 30,000 கேட்கறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவல் ரியாலிட்டி இதுதான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 20,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சில ஹாஸ்பிட்டல்ல வந்து 40,000 வந்து கொடுக்குறாங்கப்பா. ஓகே, அது இல்லாம நீங்க ஓனா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஓன் பிராக்டிஸ் அப்படிங்கும்போது நீங்க இந்த
காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா MBBS அப்படிங்கிற டிகிரியை மட்டும் வச்சு நம்ம பெரிய கார்ப்பரேட் சிட்டிலலாம் வந்து நம்ம சர்வை பண்ணுறது கஷ்டம். நம்ம ரூரல் ஏரியாஸில் ஒரு கிராமத்தில் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வைவல் ரேட் வந்து கொஞ்சம் ஓகேவா வந்து இருக்கும்ப்பா. இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி MBBS டிகிரியை மட்டும் வச்சா. சரி, MBBS முடிச்சுட்டு பிஜி எப்படி மேம் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ MBBS படிக்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் 1 அப்படின்னு எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, அந்த நெக்ஸ்ட் 1 மார்க் பேசிஸில் தான்ப்பா உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அதில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிஜி சீட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக MBBS சீட்டை கம்பேர் பண்ணும்போது பிஜி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ MBBS சீட்ஸ் வந்து ஒரு 11,000 சம்திங்கில் இருந்தது அப்படின்னா பிஜி சீட்ஸ் வந்து ஒரு 5,800 சீட்ஸ் தான் இருக்குது. அப்போ எல்லாருக்குமே பிஜி சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. அதுலேயும் இப்போ நெக்ஸ்ட் 1 அப்படிங்கிற எக்ஸாமை நம்ம திறம்பட நீங்கள் எழுதி அதில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பிஜி சீட்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்து நீங்கள் கேட்கலாம், நான் நெக்ஸ்ட் 1 வந்து நல்ல மார்க் வாங்கலாம் மேம், அப்போ எப்படி மேம் நான் அடுத்து எழுதுறது அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் எழுதி நீங்கள் நல்ல மார்க் வாங்கல, ஓகே, நெக்ஸ்ட் 2 எழுதி அதுக்கப்புறம் அட்டம்ப்டில் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 1 வந்து எழுத முடியும். இந்த மாதிரி அடுத்தடுத்த அட்டம்ப்ட் வந்து நீங்கள் பண்ணி தான் அந்த பிஜி சீட்ஸை வந்து நம்ம வாங்க முடியும்ப்பா. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்பீங்க, இப்போ MBBS முடிச்ச உடனே வந்து நான் பிஜி வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா பிஜி வந்து எத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்னா 3 வருஷம் படிக்கணும்ப்பா. இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு என்ன பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்டைஃபன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இல்லை 55,000 இதுதான் வந்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கான சம்பளம். ஓகேவா? இப்போ 3 வருஷம் நான் முடிச்சிட்டேன், பிஜி முடிச்சிட்டேன். இப்போ MD MS அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அது வந்து 3 வருஷம் கோர்ஸ். இது முடிச்ச உடனே நான் வெளியில வந்தோடனே எனக்கு எவ்வளோ சேலரி மேம் கொடுப்பாங்க, அப்போ இது முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பாருங்க. MBBS வந்து 5.5 இயர்ஸ். உடனே நீங்க சீட் எடுத்தாலும் நீங்க முடிச்சுட்டு வெளியில வர உங்களுக்கு 8லேருந்து 9 வருஷம் ஆயிரும்பா. சப்போஸ் நீங்க உடனே பிஜி வந்து எடுக்கல, 1 இயர் இல்ல 2 இயர், இப்போ எப்படி நீட்டுக்கு படிக்கிறீங்க அந்த மாதிரி வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 10 வருஷம் ஆயிரும். ஓகேவா? பிஎஸ் முடிச்சிட்டேன், நான் பிஜியும் முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 80,000லேருந்து 1 லட்சம் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும்ப்பா. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு 1.5 லட்சம் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் 1 to 1.5 லட்சம் சேலரி வாங்கணும் அப்படின்னா இந்த 10 வருஷ டயத்தை நீங்கள் வந்து கடக்கணும். ஓகேங்களா? இப்போ MBBS MD மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா அடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று படிக்கணும். அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எப்படி படிக்கிறது? எகெயின் இதே மாதிரி 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் எழுதி அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிகிரியை வந்து வாங்கணும்ப்பா. அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 3 வருஷம் தான். இப்போ அதுக்கு எவ்வளோ இன்சென்டிவ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 55,000 ரூபாய் இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்கப்பா. MBBS முடிச்சு பிஜி முடிச்சு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் முடிக்கணும். அப்போ இது நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்தாலே இது 11லேருந்து 12 வருஷம் ஆயிடுதுப்பா. இது கண்டினியூஸாக படித்தா நடுவில் நீங்கள் வந்து பிஜி வாங்குறதுக்கு 1 இயர் எடுத்துக்கிட்டு இல்லை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வாங்குறதுக்கு 1 இயர் எடுத்தீங்கன்னா 13லேருந்து 14 வருஷம் வந்து ஆயிரும். இப்போ நீங்கள் சொல்லலாம் ஈஸி தானே மேம் 14 வருஷம் அப்படிங்கிறது. 14 வருஷம் அப்படிங்கிறது நம்ம கண்டினியூஸாக எடுத்தா வந்து பரவாயில்லப்பா. நடுவில் ஏதாவது ஒன்று பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த இயர்ஸ் வந்து கூடிட்டே போகும். ஓகே, இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் நான் முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 லட்சம் வந்து கிடைக்கும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சர்ஜரிக்கும் உங்களுக்கு 40,000 அந்த சர்ஜரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஆக மொத்தம் MBBS அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கு 13லேருந்து 15 வருஷம் ஆகும்ப்பா. நீங்கள் நல்லா வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. நீங்கள் மணி உடனே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா MBBS வந்து இட்ஸ் அ ரைட் சாய்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஒரு 12 இயர்ஸ் வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நல்ல பணம் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. நான் கேள்விப்பட்ட வரையில இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. MBBS நீங்கள் எடுக்கிறவங்களுக்கு இது பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.